மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் வீட்டுக்கு வந்த மருமக காலையில் எழுந்திரிச்சு கோலத்தை கூட போட மாட்டேன்றா. எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கு. நம்மதனால முட்டி வலி தாங்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. அதோட நம்ம வாத்து கோலம் போட்டாத்தேன், இல்லாட்டினா வாசல் ஒத்த கோலம் கூட போட மாட்டேன்றா. இன்னும் படுத்து தூங்குறா குமரி. என்ன மங்கம்மா கோலம் நீயா இன்னைக்கு? என்னைக்குமே நான் தானே. என்னைக்கு என் வீட்டுக்கு வந்த மருமக கோலம் போட்டிருக்கா? என்ன சொல்ற? அப்ப இத்தனை நாள் உன் மருமக கோலம் போட மாட்டாளா? நீ தான் போடுவியாக்கா? நீ வேற அந்த வகுத்துல ஏன் கேட்குற? என்ன எப்படி சொல்றப்ப? அப்புறம் எப்படி சொல்றது? அவள் வாக்கப்பட்ட வந்த தேதியிலேருந்து நான் தானே கோலம் போட்டுருக்கேன். அவள் எனக்கு கோலம் போட்டா. எனக்கு கோலம்லாம் போட தெரியாதுன்றவா கேட்டா. கோலம் போட்ட வாசலில் குத்த வைக்க நேரம் தெரியுற அவ. இது என்னங்கடி கூத்தா இருக்கு? சோறாக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, ஒரு கோலம் போட தெரியாது, அப்புறம் என்னன்னு தெரியும் உன் மருமகளுக்கு? வேற என்ன தெரியும்? என் மகன் நல்லா கைக்குள்ள ஓட்டு மயக்கி வைக்க தெரியும். அதுதான் தெரிஞ்சிருக்கு. அதுதான் மாதா சொல்லி கொடுத்துருக்கா. ஆத்தாடி ஆத்தே, நானும் பார்த்தாலும் பார்த்தேன், இந்த மாதிரி பிள்ளைய நான் பார்த்தது இல்லை. அவ எம்பிட்டோ படிச்சவள்கள்லாம் எல்லா வேலையும் செய்யறாளுங்க. அது என்ன டியூப்பு, ஒரு டியூப்பு, அந்த டியூப்பு ஊட்டிப்புல பார்த்து பூரா அவ செஞ்சு தர்றா. சமையல் தெரியாத சமையல் செய்யறா, கோலம் போட தெரியாத கோலம் போடுறா, தைக்க தெரியாத கூட அப்ப தைக்கிறாளுகளே. அப்படி இருக்கும்போது உன் மருமகளுக்கு ஒன்றும் தெரியாதாக்கா? ஒன்றும் தெரியாது சின்ன கண்ணவ. என்னத்த சொல்ல, நான் வாங்கி வந்த வர அப்படி. ஆத்தாடி, நீ கூட்டாளியில போய் உன் மருமகள் என்ன வீட்டுல வச்சு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நான் கூட்டாளியா இருந்தேன், இந்நேரம் கிளம்பி ஓடி மாத்தா விட்டுக்கிட்டு அனுப்பிச்சு விட்டு இந்நேரம் வேற வழியை போச்சு கட்டி வச்சிருப்பேன் மகனுக்கு. நீ வேற. சட்னிக்கு ஒரு பொரியல் இல்லடா போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாலே பொண்டாட்டி சிக்கன் எடுத்து கடைக்கு போவியான். இவன் பொண்டாட்டி விட்டு இருந்துருவானா? இவனுக்கு இன்னொரு கல்யாணம் நான் எங்கிட்ட இருந்து பண்ணி வைக்கிறது? அப்படியா? சரியா நல்ல ஓடு. நீ எல்லாம் ஒத்த பையன் உரி வளர்த்த, அதுக்கு தான் விசுவாசத்தை காமிச்சுக்கிறியா? சரி, உன் மருமகன் எந்திரிச்சிட்டாலும் இல்லையா? மகாராணி நேரம் எந்திரிச்சிட்டானா உலக அது சேர்ந்தேன் போ. அங்கிட்டு இருக்க சூரி இங்கிட்டு வந்துடுவியான். நீ வேற. அவன் நேரத்துக்கு எந்திரிப்பாளா? அவள் கொட்டை விட்டு தூங்கி கிடக்கா. நீ நான் கோலத்தை போட்டு விட்டுட்டு பூசுரம்ப போய் விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் டீ காப்பியை போட்டு வச்சதுக்கு பிறகு அந்த வாடை அடிச்சோன்னையும் அப்படியே கழுகுக்கு மூக்கு வரத்த மாதிரி அப்படியே எந்திரிச்சு மெதுவாக வந்து சோவாவில் உட்காருப்பா. டீ போட்டிங்களா அப்படின்னு ஒன்று அது மாதிரி கேட்பா. அப்புறம் டீயை ஊற்றிட்டு வந்து அந்த அம்மா கையில் கொடுத்தா குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த சோவாவிலேயே ரெஸ்ட் எடுப்பா. நல்ல ஓடுதேன் போ. சரி, நான் சவங்கண்ட மாதிரி நல்ல உன் மருமக அவங்ககிட்ட சவங்கண்டு வச்சிருக்கா. நீ ஆரம்பத்துல இருந்தே இப்படி பழக்கப்படுத்திருக்க. தப்பு பூரா உன் மேலதான். வீட்டுக்கு வந்த புதுசுலேயே அதை செய்யுமா எது செய்யுமான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுவிட்டு அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நீ எல்லாம் தாங்கினீல. ஆரம்பத்தில் விட்டுட்டேன்னா மண்டையிலேயே உட்காந்து முளை அரைச்சி விடுவாளுங்க. என் மருமகள்லாம் பாரு எப்படி வச்சிருக்கேன்னு பாரு. ஆத்தாடி, ஓ மருமக கால் தூசிக்கு வருவாளா என் மருமக? சும்மாவா அப்படி வணக்கி வச்சிருக்கேன். கொட்டுற இடத்துல கொட்டி தட்டுற இடத்துல தட்டி வச்சிருக்கேன். அவளை தெரியுமா? இல்லாட்டினா உன் மருமக மாதிரி தான் இருந்திருப்பா. அந்த ஊசில் அவளை அப்படியே நடிச்சுட்டு இருந்தா. எனக்கு அது தெரியாது இது தெரியாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும்டா. அப்படி வணக்கி வச்சிருக்கேன் அப்படியே. ஏமா உனக்கு உன் மகன் உன் பேச்ச கேட்குறியான், அதனால நீ உழைச்சது செய்யற. என் மகன் அப்படியா இருக்கியான்? அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனால் பொண்டாட்டி ஒன்று சொன்னா கோடு ஓட்டலாம் தாண்ட மாட்டேன். என்னம்மா போ, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. உங்க ஆளை என்ன ஆக போதோ தெரியல. என்ன அது பாலை வாங்கிட்டு போற? ஆமா, என் வீட்டுக்குள்ள டெய்லி கொண்டு வந்து ஊற்றுவேன். அந்த பால்காரன் போய்க்கான் போல. இன்னைக்கு நான் தூங்கிட்டேன், என் மருமகன் வந்து தூங்கிட்டா. அவள் உள்ளூர் முகம் அதனால கேட்காது. நான் தான் எப்பயும் வாங்கி வைப்பேன். கண்ணை செஞ்சுட்டேன், அதனால பால் இல்லை. அதான் அந்த அங்கே போய் கறந்துட்டு இருந்தாங்க, போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன். இன்னும் டீ குடிக்கல. போய் முதல்ல விளக்கேற்றி வச்சு போட்டு ஒரு டீயை போட்டு குடிக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செய்யணும். சரி, வேலை பாரு. பிறகாட்டிக்கு வேலை ஆட்டம். இப்படி இருக்காளுங்க வர பொம்பளைக்கு. ஒரு வயசான கிழவியும் கூட பார்க்காம அம்பிட்டு வேலையை வாங்குறா வரு. பரவாயில்ல, ஒரு மலை கூட்ட சேர்ந்தாலும் கெட்டிக்காரியாத்தே இருப்பா. அவ்வளோ இருக்கு ஆத்தாடி. நல்ல வேலை நம்ம மருமக அந்த அளவுக்கு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறா. கொஞ்சம் கவனமாத்தே இருக்கணும். கொஞ்சம் லூஸ் ஆகிட்டா கூட நம்ம மருமகளுக்கு மாமியார் ஏழ்மைய ஆரம்பிச்சிடாவிடையாத்தே. கொத்த பிள்ளையை பெற்று வச்சு அதுக்கு ஆசாசியாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அம்பிட்டு ஏற்பாடும் பண்ணோம். கடைசியில் எல்லாம் வீணா போச்சு. ஏம்மா என்னம்மா என்னை கிளம்பி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ரெடி ஆகிட்டியா? சித்தியை காணன்னா வந்துடுறேன்னு சொன்னா. அவங்க வந்துருவாங்கம்மா. ஏமா டீ கூட போடாமல் இருக்கீங்க? டீ குடிக்காம ஒரு மாதிரியா இருக்குமா? டீ குடிக்கக்கூடாதுமா, விருவத்தில் தான் போய் பரிகாரம் பண்ணணும். அதனால தான் சித்தி எதுவும் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னா. இல்லை நேரம் அம்மா போட்டுக்க மாட்டேனா? அதெல்லாம் கிடக்கட்டும். நீங்கள் இப்போ சோகமாக இருந்தீங்க நான் வர்றப்ப. ஒன்றுமில்லடாம்மா, என்னத்த உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் ஆடம்பரமாக பண்ணணும்னு சொல்லி பார்த்து செஞ்சோம். ஆனால் கடைசியில் அந்த கல்யாணம் நின்று போச்சு. இப்போ என்னடானா சிம்பிளாக கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிட்டு தாலி கட்ட சொல்லிட்டாங்க. அதை நினச்சதே வருத்தப்பட்டுக்கு இருந்தேன். ஒன்று கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்து பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் இப்படி சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சேன்னு வேதனைப்பட்டு கிடைக்கேன். வேற என்ன? ஏம்மா இதுக்கெல்லாமா கவலைப்படுவீங்க? ஆடம்பரமாக பண்ணாலும் தாலி தான் கட்ட போகிறாங்க, கோயிலில் போய் கட்டினாலும் தாலி தான் கட்ட போகிறாங்க. இதெல்லாம் பெருமைக்கு செய்கிறது தான்மா. அதெல்லாம் நானே நினச்சி கவலைப்படல. நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க?
அப்படி இல்லம்மா, எங்களுக்கு நீ ஒத்த பிள்ளை, உங்களுடைய சொத்துக்கு நீ ஒருத்திதான் வாரிசு. உனக்கு நாங்க எப்படி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்போம்ல, எங்களுக்கும் ஒரு ஆசை கனவெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நடக்கலன்னு வேற என்ன. ஏம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டீங்க. தாலி ஒன்று தான் கட்டலை, அது ஊரே வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னம்மா, விடுங்கம்மா. இன்னும் ரெண்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கீங்களா? நாங்க லேட்டா? வாங்கம்மா, நாங்க ரெடி ஆகிட்டோம். நீ வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிளம்புவோமா? கிளம்பலாம்க்கா. வீட்டில் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நேற்று இருந்து அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊற்ற போயிருந்தோம்ல, பொம்மிக்கு. அங்கே இருந்து வீட்டுக்கு வர லேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலை வெட்டி வார்த்தை செஞ்சு தூங்க டைம் ஆயிடுச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன், அதனால கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுக்கா. அப்படியா? எனக்கு வரத்தே ஆசை, நீ தான் வரவேன் நம்மகிட்ட. பரிகாரம் செய்யறதுனால வரக்கூடாதுன்ட்டு. ஆமாக்கா, நீங்க பரிகாரம் செய்யறீங்கல்ல, தீட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுல்ல, என்ன இருந்தாலும் தண்ணி திட்டுல, அதனால வரவேன் நான் சொன்னேன். இப்போ என்ன பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் கூட போய் எனக்கு வாங்கி கொடுத்து கூட பார்த்து வர வேண்டியது. அப்படித்தேன். அப்புறம் என்ன செய்ய, அந்த பிள்ளைக்கு எனக்கு ஆக்கி போடணும் செய்யணும்ல, எனக்கு பலகாரம் வாங்கி தரணும்ல, வாங்கி கொடுத்துட்டு கூட ரெண்டாவது பார்த்துக்குருவான். ஆமா, நானும் நேற்று போயிட்டு வந்துட்டு கிளவி வேற முக்கிய மனையும் கிடந்துச்சு. தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டே பூரா குளிங்கன்னு சொல்லி அந்நேரம் பிள்ளையில பூரா குளிக்க வச்சு பாவத்தை அதுக்கு சுடு தண்ணி காய வச்சு குளிக்க வச்சு, அப்புறம் அப்படியே முன்னே எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் கூட்டி தொடச்சி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்து விட்டு நேற்று போட்டு போனேன். துணிமணியாக பூரா ஆசி போட்டு விட்டு வந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அப்புறம் ஜாமி வர கும்பிடணும்ல. ஏன் சித்தி, ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சா? ஃபோட்டோலாம் எடுத்தாங்களா? அதெல்லாம் எல்லாம் போட்டா கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க. அதான் நல்லா அசிக்கிட்டாங்க. அவ ராணி அவங்க அண்ணன் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கே இருந்தா. அவங்க அம்மா சீரு தட்டெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருச்சு. கரெக்டா தாய் மாமி மாலை ஒரு நேரம் அவங்க அண்ணன் மகன் வந்து இறங்கிட்டாப்புல. நல்லா சீருஞ்சிருப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படியா? பரவாயில்லையே. பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கே இருந்தா. என்ன செய்ய போறேன்க்கா, எது செய்ய போறேன்க்கான்னு சொல்லி. பரவாயில்ல. அவங்க அண்ணன் மகன் எத்தனை பைய? அவன் இப்போ +2 முடிச்சு அடுத்து காலேஜ் போறானா? இந்த குந்தாணி நேரம் நிக்கிறா. என்னம்மா அங்கம்மா எப்போ வந்த? இந்த இப்போதான் மாமா வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஏங்க, ராத்திரியே சொன்னேன்ல இன்னைக்கு பரிகாரம் பண்ண போகணுமா சின்ன பொண்ணுக்கு, அதுக்கிட்டே வந்திருக்காங்கம்மா. 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். நீங்கள் வரீங்களா? நான் எங்கம்மா வர்றது, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, உங்களுக்கு என்னைக்குதான் முக்கியமான வேலை இல்லாம இருந்திருக்கு. சரி விடுக்கா, அவர் போனா போட்டு நம்ம 3 பேரும் போய் பண்ணிட்டு வருவோம். சரி, அப்ப பாத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி, இன்னைக்கு சாப்பாடு எதுவும் செய்யல வைக்கல. நீ கொஞ்சம் ஒரு நாளைக்கு வெளில சாப்பிட்டுக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல, லேட் ஆகி போயிடும். சரி, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். சின்ன பொண்ணு, நகையெல்லாம் பார்த்து கோளாறா இருக்கணும்மா. எல்லா நகையும் போட்டிருக்க. இது பரிகாரம்லாம் பண்றப்ப கவனமா இருக்கணும். சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேங்கப்பா. சரி, பார்த்து கோளாறா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. இந்த மாமா நல்லவரா கெட்டவரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாளாவே குழப்பமாவே இருக்கு. என்னன்னே தெரியல. என் மூளையில ஒரு விஷயம் யோசிச்சுன்னா கரெக்டா இருக்கும். என்னமோ தெரியல, இவர் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரியே தெரியுது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது, கடவுளுக்கும் தெரியும். டேய் செல்லக்குட்டி, வாடா வாங்கிக்கடம்மா. ஆறி போயிடும்ல. ஒடியா ஒடியா ஒடியா. எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். சிக்கன் பிரியாணி தானே வேணும். டாடி வரட்டும், வாங்கிட்டு வர சொல்றேன் தங்கம். டாடி எப்ப வருவாரு? இப்ப வந்துருவாரு தங்கம். இன்னும் 10 நிமிஷத்துல டாடி வந்துருவாரு. இப்ப நீ இதை சாப்பிடுவியா, அப்புறம் டாடி வரும்போது சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவியா? சரியா? வாங்க வாங்க வாங்க, பக்கத்துல வாங்க. வாங்கிட்டு ஓடுங்க. கொஞ்சமா பொய் சொல்லக்கூடாது பாப்பா. அம்மா காரமே போடல, உரைக்குதுன்னு சொல்ற வாத்தியா நீ? சும்மா சொன்னேன். சரி ஓடி வாங்க, இன்னொரு வாங்கிக்கோங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்ல. யார் வீட்டுல வந்து யார் நாட்டாமன்றதுன்னு பாரு. ஓடி வாடி தங்கம், ஓடி வாடி. வாங்கிடுச்சு குட்டி. அம்மா அம்மா, பூச்சாண்டி பூச்சாண்டி. யோ கேட்டு பையல, உன்னை எத்தனை தான் சொல்றது, சின்ன பிள்ளை சாப்பிட்றப்ப குறுக்க மாக்க வராதுன்னு சொல்லி. பரவாயில்ல. ஏய், இங்க பாருடியே, மரியாதை பேசித்திரியே, மரியாதை கெட்டு போயிடும். ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரிய வரட்டின கதையாவில் இருக்கு. என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னவே வர்றியா நீ? யார் ஒண்டை வந்த பிடாரி? நான் இந்த வீட்டு மருமக. உன் மகனுக்கு நான் தான் பொண்டாட்டி, புரியுதா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் சொல்றதே இந்த வீட்டுல சட்டம். யாரு நீ? என் மகனுக்கு பொண்டாட்டியா? ஆமாயா, நான் தான். என்ன இப்ப இருக்கு? வெக்கமா இல்லடி உனக்கு? தாலி கட்டின பொண்டாட்டி அங்க தனியா உட்காந்துருக்கா எங்கேயும். நீ ஒண்டை வந்தவ, உனக்கு நான் தாலியா கட்டின என் மகன் இல்ல தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி உரிமையா பேசுற? இங்க பாரியா, நான் மனசு வச்சாதான் நீ இந்த வீட்டுல இருக்க முடியும். நான் மட்டும் ஒரு வார்த்தை உன் பையன் கிட்ட சொன்னேன், நீ இந்த வீட்டுல இருக்க மாட்ட, முதியோர் எழுத்த இருப்ப. பாத்தியா, உன்னைய பார்த்து எப்படி பிள்ளை பயப்படுதுன்னு வரும். நீ மோகர கட்டியா ஆளு நல்ல 4 நல்லி எலும்பு வச்சுக்கிட்டு போய் அந்த பக்கம். சின்ன பிள்ளை இருக்கும்போது வந்த சுடுநேக்கா வச்சு மூஞ்சி ஊற்றி விட்டுருமாக்க. இது சின்ன பிள்ளையாக்கும், இதே ஒரு குட்டி பிசாஸ் மாதிரி இருக்கு. இது என்னைய பார்த்தா பயமா இருக்குன்னுது. ஆத்தாளும் மகளும் சேர்ந்துக்கிட்டு ஓசியில தின்னு கொளுத்து போய் தர்றீங்களா? போய் வழியில முதல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். எத்தனை நாள் உன் சர்வாதிகாரம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.
இந்த வீட்டு ஒரிஜினல் மருமக வர வரைக்கும்தேன். அவ வரக்கூடாதுன்னு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீ இதெல்லாம் கொளுத்து போய் திருற. அவ மட்டும் வந்தா உன்னை ரவுண்டுக்கு விட்டுருவா. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு, கூடிய சீக்கிரத்திலே வருவா அவ. அந்த ஈரவனத்தில் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அவளும் ஆளும் அவ ட்ரெஸ்ஸும் எப்படி சட்டை கொடுத்துறான்னு வரு வக்கம் கட்டவ. இப்படியே செஞ்சு என் மாலை மயக்கி வச்சிருக்கா. அந்த பிள்ளைந்தே இருந்துச்சு பாவம், இருக்கிற இடம் தெரியாம இருந்துச்சு என் மருமக. அந்த பிள்ளை இருக்கிறப்ப அந்த பிள்ளை அருமை எனக்கு தெரியல. இப்போதான் தெரியுது. ஒரு நாடக சாலையை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கேன். இந்த கிழவன் சொல்றதும் சரியாத்தே இருக்கு. நம்ம ஒண்ட வந்த மாதிரி தான் உட்காந்துருக்கோம் இங்க. நமக்குன்னு ஒரு அங்கீகாரமே இல்லைல்ல. இதை இப்படியே விடக்கூடாது. இந்த கேட்டு பையன் சொல்றதும் கரெக்ட் தான். ஒரிஜினல் மருமக வந்தானா நம்ம இங்க இருக்கவே முடியாது. நமக்குன்னு என்ன அங்கீகாரம் இருக்கு? இன்னைக்கு வரட்டும் அவர் வரும். இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இங்க பார்த்தாங்க, எதுக்கு அழுகுறீங்க? பூச்சாண்டி போய்க்கியா அழுக கூடாதுல்ல, சரிங்க. அம்மா, இந்த பூச்சாண்டி யாருமா? எதுக்குமா இந்த வீட்லயே இருக்காங்க? பூச்சாண்டி எல்லாம் வெளியில போ வைக்கலாம்ல. கவலைப்படி தங்கம், சீக்கிரத்துல இந்த பூச்சாண்டி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு வந்துருவான். சரிங்கம்மா. சரி, இப்ப நல்ல பிள்ளையா சமத்தா வாங்கிக்கிடுவேன், சரியா? நான் நல்ல பிள்ளை இல்லையே. நான் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். பிச்சு வாங்கிக்கணும். அப்பா வர லேட் ஆகும்ல.